திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். இறைவனை போற்றி அவரோட அருட்செயல்களை எல்லாம் புகழ்ந்திருப்பதனால பொய் கெட்டது, பொய் கெட்டதுனால மெய்யானார்கள். இதுதான் இதோட பொருள். இந்த உடம்புக்கு மெய் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இப்படி மெய் அப்படின்னு பெயரை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உடம்பு உண்மையிலேயே பொய்யானது. மெய் அப்படின்னு பெயரை வச்சிட்டு இருக்கும் இந்த பொய் உடம்பு அழிஞ்சிச்சுன்னா மெய்யாக அதனுள் இருக்கும் ஆன்மா விடுதலை அடையும். அப்படி விடுதலை பெற்ற ஆன்மா மறுபடியும் இந்த உலகத்துல இன்னொரு உடம்புக்குள்ள போய் பிறக்குது. இப்படி உடல் புகும் நிலையை அறுத்து அருள் புரியக்கூடியவன் ஒருவன் தான். அவனை போற்றி புகழ்வதால என்னென்ன ஆகும்னு பார்ப்போம். அதாவது பொய்யை விடுத்து மெய்யை அடைவார்கள். வாழ்க்கையில பல துன்பங்களுக்கு காரணம் எது உண்மை, எது பொய், எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, எது சரியான பாதை, எது தவறான பாதை அப்படின்னு தெரியாம பல தவறான முடிவுகளை எடுத்து பல தீய வினைகளை செஞ்சு அதை கழிக்க பிறவி எடுக்கிறோம். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த சங்கிலி தொடரை அறுத்து அருள் புரிய இறைவனை போற்றி புகழணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இறை அருள் இருந்தா மட்டும்தான் இது சாத்தியம். இதைத்தான் மாணிக்கவாசகர் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்காரு. அடுத்து, மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே. இறைவனை புகழ்ந்திருப்பவர்கள் பொய்கெட்டு மெய்யானதுனால அவர்கள் வினைகளை செய்து இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறவிகளை எய்யாதவாறு இறைவன் காக்கிறாரு. இதைத்தான் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே அப்படின்னு பாடியிருக்காரு. அடுத்து, கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லானே. கள்ளப்புல அப்படின்னா வஞ்சகமுடைய ஐம்புலன்கள். குரம்பை அப்படின்னா உடல். ஐம்புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி இது எல்லாம் மெய்ஞானத்தை அறிய முடியாதபடி நம்மளை கட்டி போடுது. இறைவன் இந்த கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து உள்ளத்துக்குள் இருக்கிற சிவ ஞானத்தை வளர்க்கிறாரு. சிவபெருமான்